ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாக்கியா கோபி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு உடனடி ஆக்ஷனா கோபிய விசாரணைக்குன்னு சொல்லி ஜீப்ல கூட்டிக்கிட்டு போறாங்க. இத எதுக்கு நின்னு வேடிக்கை பாக்குற பாக்கியாவை கோபி முறைச்சுக்கிட்டே போறாரு. கோபி ஜீப்ல ஏறத பார்த்த உடனே செலியன் வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய், பாட்டி பாட்டி அப்பாவை என்கொயரிக்காக ஸ்டேஷன்ல வந்து ஜீப்ல ஏத்திட்டு போறாங்க பாட்டி, வாங்க பாட்டி, வேணான்னு சொல்லுங்க. அட போடா, தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அவன் செஞ்சது சின்ன தப்பா? அப்பா அப்பா வேணாம்ப்பா சார், எங்க அப்பா நல்லவர் சார் அப்படின்னு செலியன் கத்துறான். கோபி சார், செலியா நீ ஒன்னும் கவலைப்படாத, இது ரொம்ப சின்ன விஷயம் தான், நீ ஒன்னும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஜீப்ல கோபியை கூட்டிட்டு போகும்போது பாக்கியாவை அப்படியே முறைச்சு பாத்துக்கிட்டே போறாரு. பாக்கியா வீட்டுக்குள்ள போன உடனேயே செலியனும் இனியாவும், ஏமா இப்படி பண்ணீங்க? அப்பா செஞ்சது தப்புதான், சரி இருக்கட்டும், அதுக்காக அப்பாவை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஏமா இப்படி பண்றீங்க? அப்பா பாவமா, எனக்கு எத்தனை பிரச்சனை வரும்போது அப்பா தான் கூட வந்து நின்னாரு அப்படின்னு செலியன் சொல்லும்போது, ஆமாண்ணா, அம்மா டாடி பாவமா, எனக்கு டான்ஸ்க்காக 2 லட்சம் கட்டினாரு, உங்ககிட்ட கேட்டேன், நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு இனியா பேசும்போது ஈஸ்வரங்க, ஏ இனியா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் உங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருக்க. பாக்கியா எவ்வளவு கஷ்டப்பட்டா அத பத்தி யோசிக்கவே மாட்டியா? எப்பவுமே நீ முட்டாளாவே இருக்க. டாடி டாடின்னு வேர்ல்டுலே சிறந்த டாடி, இதுல பெரிய பட்டம் வேற உனக்கு. என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுறீங்க? அப்பா நல்லவர் தான், பாவம் அப்பா ஏதோ ஒரு கோவத்துல பொறாமையில இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, அதுக்காக அம்மா செஞ்சது கரெக்டா அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டு பாக்கியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்கியா நேரா வந்து இனியா கண்ணத்துல ஓங்கி பலார்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஏய் புத்தி கேட்டவளே, என்ன உங்க அப்பா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு, நான் 11 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுத்திருக்கேன். பிரியாணி வாங்கின ஒவ்வொருத்தருக்கா பணம் திரும்ப கொடுத்திருக்கேன். பொருள் வாங்கின இடம், பிரியாணி வாங்கினவங்க லிஸ்ட் படி ஒருத்தருக்கா கொடுத்திருக்கேன். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். வீட்டுல இருந்த நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சு கொடுத்துருக்கேன். கையில் இருந்த முதல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்கிட்ட ஒத்த பைசா இல்ல. இந்த நேரத்துல நீ வந்து டான்ஸ்க்காக 15,000 ரூபாய் கட்டணும் ஒரு பாட்டுக்குன்னு சொல்லும் போது மொத்தம் 2 லட்சம் என்கிட்ட கேட்கும் போது 3 லட்சத்துக்கு வந்துச்சு. நான் எப்படி கொடுக்க முடியும்? என்கிட்ட காசே இல்ல. அப்ப கூட உனக்காக ஏதோ ஓரளவுக்கு அமௌண்ட் இருந்தா கட்டிடுவோம்னு நினைச்சுதான் டான்ஸ் மாஸ்டரை பத்தி பேச வந்தேன். டான்ஸ் மாஸ்டர் பார்த்து பேசலான்னு வந்தேன். இவ்வளவு தொகை என்னால கட்ட முடியாதுன்னு தான் விட்டுட்டேன். இந்த பிரியாணி ஆர்டர் மட்டும் நல்லா போயிருந்துச்சுன்னா என்கிட்ட எவ்வளவு காசு இருந்திருக்கும்? உனக்கு 2 லட்சம் என்ன 2 லட்சம் 3 லட்சம் கூட கட்டியிருப்பேன். அது மட்டுமா, இன்னும் எத்தனையோ குறைச்சல் கொடுத்திருக்காரு. அத்தனையும் நான் பொறுத்துதான் போனேன். எனக்காக ஒரு பிரச்சனை கொடுக்கறாரு, கஷ்டப்படுத்துறாருன்னா நான் பொறுத்து போயிடுவேன். ஆனா இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்ட எத்தனை குழந்தைங்க முடியாம இருந்துச்சு தெரியுமா? ஏன் சமைச்ச ஷெஃபோட வீட்டுல அவர் குழந்தையே முடியாம இருந்து இன்னும் பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வந்துச்சு. அந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யாரு பதில் சொல்வா? நீ சொல்லுவியா? உங்க அப்பா சொல்லுவாரா? என்ன உங்க அப்பா நல்லவரு? என்ன என் மேல அவ்வளவு பொறாம? என்ன கல்யாணம் பண்ணினாரு, பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ இத்தனை வருஷம் என் கூட தான் இருந்தாரு. 3 பிள்ளை பெத்தோம். எனக்கு தெரியாம துரோகம் பண்ணி இன்னொருத்தர விரும்பினதே தப்பு. போனா போட்டுன்னு விட்டு விலகிக்கிட்டேன். அவரும் விலகி சும்மா போக வேண்டியதானே? பிடிச்ச ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றாரு. கால சூழ்நிலை, குழந்தைங்க பிறந்துட்டீங்க. ஆனா பக்குவமா வளர்த்தேன். இந்த குடும்பத்தை நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ஒத்த ரூபா கூட அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு என் மேல என்ன பொறாம? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லினியா? உனக்கு எப்பவுமே அம்மானு ஒரு அன்போ பாசமோ இருக்காது. நீ எப்ப பார்த்தாலும் அப்பா மாதிரி தானே இருப்ப. உங்க அப்பா என்ன வெறுக்கிறதுக்கோ பொறாமப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? தாத்தா இறந்தப்ப இறுதி சடங்குகளை செய்ய விடாம தடுத்தது நான் இல்ல, உங்க பாட்டி தான். எதுக்கு எடுத்தாலும் அதையே முக்கியமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது உங்க பாட்டியோட ஆசை கூட கிடையாது, உங்க தாத்தாவோட ஆசை, கடைசி ஆசை. அதத்தான் உங்க பாட்டி நிறைவேற்றினாங்க. இதுக்கு பழி வாங்குவாங்களா? எத்தனை உசுறு, எத்தனை பேர் இந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? இனியா சமைக்கிறவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் சாப்பாடை வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டவங்கல்ல ஏதாவது ஒருத்தருக்கு என்ன மாற்றம் ஆயிருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? என்ன தூக்கி ஜெயில வச்சிருப்பாங்க, தூக்கு தண்டனையே கொடுத்திருப்பாங்க. பரவாயில்லையா? கொலகாரின்னு பட்டம் சுமத்திருப்பாங்க. பரவாயில்லையா? இந்த ஹோட்டல்ல போய் தங்கிறேன்னு சொல்ற. இந்த ஹோட்டலை வச்சுதான் இன்னைக்கு நீ சாப்பிடுற சாப்பாடு, இந்த உடுத்திக்கிற துணி, இந்த வீடு எல்லாமே. நீயும் படிச்சுதானே இருக்க, உனக்கும் சுய புத்தி வேலை செய்யாதா? எப்ப பார்த்தாலும் குருட்டு நம்பிக்கையா நம்பிக்கிட்டே இருக்கிற. உங்க டாடி என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா நான் மட்டும் எல்லா தப்புக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கும் தான் ஆசையா இருந்துச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் நல்லா வச்சுக்கணும், ஆசையா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், என்ன பாராட்டி பேசணும், ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே எனக்கும் தான் இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். என்ன நான் மட்டும் விதிவிலக்கா? ஏன் இன்னைக்கு ராதிகாக்கு அந்த ஆசை இல்லையா? ஆசை இருக்கிறதுனால தானே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்க.
அவங்கள தப்பு நான் சொல்ல மாட்டேன். உங்க அப்பா பண்ணுனது தான் தப்பு. என்ன மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது. உங்க அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்ன கொட்டி கொட்டி குனிய வைக்கிறாரு. நான் படிப்பறிவு இல்லாதனால தான் நான் குனிஞ்சு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை படிக்க வைக்கணும்னு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை நீ தப்பு செஞ்ச, எத்தனை பேர்கிட்ட கெஞ்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு தப்புலையாவது உங்க அப்பா வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு, உங்க அப்பா இந்த பிரச்சனையை தீத்தாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? என்ன நல்ல டாடி, இனிப்புக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற குழந்தைய ஏமாத்துற மாதிரி உங்க 3 பேரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டா போதும். அவருக்கு என்னோட வாழ்க்கையவே புடுங்கிக்கிட்டாரு. என்ன மனுஷன் அந்த ஆளு. நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. போறியா போயிட்டே இரு. எனக்கு நீ ஒன்னும் தேவையில்லை. உன்னை பெத்தது இவ்வளவு நாள் சாப்பாடு போட்டு ஊட்டி உன் கஷ்டத்துல பங்கெடுத்து வளர்த்துட்டேன். இப்ப உனக்கும் என்ன பிடிக்கலையா, செலியனுக்கும் பிடிக்கலையா, போயிட்டே இருங்க. உங்க டேடியை பார்த்து போங்க. என் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நீங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. நான் தப்பு செய்யலன்ற விஷயத்த நிரூபிச்சே ஆவேன். உங்களுக்காக, அதுவும் உனக்காக நான் குற்றவாளியா ஆக முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பாக்கியா ரொம்ப ஆவேசத்தோட பேசுறாங்க. இனியாவே அப்படியே அரண்டு போய் நிக்கிறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.